Hello friends, welcome to PHP Tamil tutorial part 19. நான் சீனு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா கண்டிஷன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பற்றி. ஆல்ரெடி நான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அதாவது எஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சில பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ரேராக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலையும் நம்ம இதில் என்ன அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றபடி நம்ம இதை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். வேரியபிள் 10 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தோன்னா நான் டைரெக்டாக எப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பண்ணுறேன். எக்கோ ஃபங்க்ஷனில் ப்ராக்கெட்குள்ளே எழுதுகிறேன். ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஆப்ரேட்டரை நம்ம அப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். வேரியபிள் வந்து ஈக்குவல் = 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது சொல்லப்போனால் இதுவும் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளார நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கோங்க. சாரி, இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளார நான் எஸ் அப்படின்னு எழுதுகிறேன். அதே மாதிரி அது பக்கத்தில் ஒரு கோலன் வச்சுட்டு இன்னொரு டபுள் கொட்டேஷனில் நோ அப்படின்னு போய் எழுதுகிறேன். வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அது செமிகோலன் வச்சுட்டு பார்த்தோன்னா நம்மளோட ஃபங்க்ஷனு இவ்வளோ தான். அதாவது நம்ம இது தான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட வேரியபிள் வந்து ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நோ அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அதுனா தெரியும் கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால எஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதுவே நான் இப்போ வந்து நம்பர் மாற்றுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நோ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம டைரெக்டாக வந்து நம்ம இந்த கண்டிஷனை ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட வேலையை வந்து அசைன் பண்ணிக்கலாம். இந்த எஸ் நோ பொருளாக நம்ம வேறு வேல்யூஸ் கூட எழுதி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல, இதுக்குள்ளே நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் இது வந்து ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லி தந்தேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் லைனில் கொடுத்துருங்க. இதேமாரி வீடியோஸ்லாம் வேணும்னா என்னோடய வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள், www.skyfree.in. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.